விஜய் லீடர்னா அப்போ நான் யாரு? கடுப்பான கலைஞர் கருணாநிதி. பயந்து போன தளபதி. தமிழக வெற்றிக் கழகத்த ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய், நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல தன்னை நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்காரு. அதே சமயம் அவரு அரசியலுக்கு வந்ததுல இருந்தே, அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது. முக்கியமா கருணாநிதி, ஜெயலலிதா இருந்தப்பல்லாம் பெட்டி பாம்பா இருந்துட்டு, இப்போ கம்பு சுத்துறாரு அப்படின்னு கிண்டல்கள் எழுந்திருக்கு. இந்த நிலையில விஜயால கலைஞர் கருணாநிதி காண்டான சம்பவம் இப்போ தெரிய வந்திருக்கு. நடிகரா மிகப்பெரிய உயரத்துல இருக்கக்கூடிய விஜய், தன்னோட ரசிகர் மன்றத்த பல வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் இயக்கமா மாத்திட்டாரு. அது மூலமா ஏகப்பட்ட நலத்திட்ட பணிகள செஞ்சாரு. அதுக்கப்புறமா விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு. அது காரணமா தான் இதையெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற பேச்சுக்கள் எழுந்துச்சு. ஆனா அந்த சமயத்துல தமிழ்நாட்டோட 2 ஆளுமைகளான கலைஞர் கருணாநிதியும், ஜெயலலிதாவும் உயிரோட இருந்தாங்க. அதனால விஜயால அடுத்த கட்ட நகர்வ செய்ய முடியல. படங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாரு. நிலைமை இப்படி இருக்க, இப்போ அவங்க 2 பேருமே இல்ல. ஸ்டாலின ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படின்னு நெனச்சு, தமிழக வெற்றிக் கழகத்த ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ஸ்டாலின் மேல அட்டாக் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் திமுகவுக்கும், தாவேகாவுக்குமான போட்டி அப்படின்னு சூளுரைச்சிருக்காரு. அவரு எவ்வளவுதான் தொண்ட கிழிய பேசினாலும், முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயோட பேர கூட இன்னைக்கு வரைக்கும் உச்சரிக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நாள் நெருங்கிட்டதால பரப்புரையில மும்முரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு விஜய். அதே சமயம் ஒரு நாளைக்கு பரப்புரை போனா 3 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கிறாரு. அது கட்சி தொண்டர்கள் கிட்டயும், வேட்பாளர்கள் கிட்டயும் சோர்வை ஏற்படுத்தியிருக்கு. சங்கீதா பிரச்சனை, கரூர் துயர சம்பவம், விஜயோட அசம்பந்தமான செயல்பாடுகள் எல்லாமே சேர்ந்து அவருக்கு தேர்தல்ல என்ன மாதிரியான ரிசல்ட்ட குடுக்க போகுது அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிரும். இதுக்கிடையில இப்போ திமுகவையும், ஸ்டாலினையும் விஜய் கடுமையா எதிர்த்தாலும், ஒரு காலத்துல அந்த கட்சியோட முன்னாள் தலைவர் கருணாநிதி கூட விஜயும், எஸ்ஏசியும் நெருக்கமாவே இருந்தாங்க. 2010 காலகட்டத்துல விஜய் வீட்ல நடந்த ஐடி ரெய்டுல அவரை காப்பாத்துனதே கலைஞர் கருணாநிதி தான் அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. ஆனா 2011வது வருஷம் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுக்கு பின்னாடி தலைவா படத்துக்கு பிரச்சனைய சம்பாதிச்சாரு. அது காலதாமதமா ரிலீஸ் ஆனதும், அதுக்காக விஜய் கைகட்டி வீடியோ வெளியிட்டதும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா தலைவா படத்துக்கு டைம் டு லீட் அப்படிங்கிற வாசகம் பிரச்சனையை கொடுத்தது மாதிரி சுறா படத்துக்கும் நடந்துச்சு. அதாவது அந்த படத்தோட பேருக்கு கீழ த லீடர் அப்படிங்கிற வாசகமும் இடம்பெற்றிருந்ததாம். தியேட்டர் ஒண்ணுல ஏதோ ஒரு படம் பார்க்க போயிருக்காரு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி. தியேட்டர்ல இருந்த சுறா பட போஸ்டர்ல சுறா தி லீடர் அப்படிங்கறத பார்த்துட்டு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கோபமாகி, இவரெல்லாம் லீடரா? இவரு லீடர் அப்படின்னா அப்ப நான்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த விஷயம் எப்படியோ விஜயோட காதுகளுக்கு போயிடுச்சாம். உடனே பதறி அடிச்ச அவரு படக்குழுவ கூப்பிட்டு, அந்த லீடர் அப்படிங்கறத தூக்கிருங்க. கலைஞரே சொல்லிட்டாராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அதுக்கு அவங்க மறுத்திருக்காங்க. ஆனா விடாத விஜய் எப்படியோ அந்த வாசகத்த தூக்க சொல்லிட்டாராம். இத அவர் கூட நெருங்கி பழகுன ரவிராஜ் அப்படிங்கிறவரு சமீபத்துல குடுத்த பேட்டியில பகிர்ந்திருக்காரு.